2002ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரை பிறந்த 5 குழந்தைகளை பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு போலி ஆவணங்களை பயன்படுத்தியதற்காக இங்குள்ள 3 வெவ்வேறு செஷன்ஸ் நீதிமன்றங்களில் ஒரு பெண் உட்பட 5 தனிநபர்களுக்கு 14,000 ரிங்கிட் முதல் 14,500 ரிங்கிட் வரை நேற்று அபராதம் விதிக்கப்பட்டது. பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இந்த 5 குழந்தைகளின் பதிவுக்கான பாரங்களை போலியாக சமர்ப்பித்ததாக இந்த 5 மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. இதில் 2 மருத்துவர்களின் கையொப்பம் போலியாக இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று அதில் இடப்பட்டிருக்கும் முத்திரையும் போலியானது என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச் செயல்கள் 2022 ஜூன் 17ஆம் தேதி முதல் 2023 மே 10ஆம் தேதி வரை புத்ராஜயாவில் உள்ள தேசிய பதிவு இலாகா தலைமையகத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த குழந்தைகள் 18,000 ரிங்கிட் முதல் 70,000 ரிங்கிட் வரை தனி நபர்கள் தத்தெடுப்பதற்கு ஏஜென்ட்டுகள் வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததும் நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்தது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.